சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்கத்தாராக சத்திய மார்க்க ஆராதனை முறைமையிலே முதல் பகுதி உட்பிரகாரத்தில் 2 விதமான சத்தியங்களை அனுசரித்து தெய்வம் நமக்கு அருளிய சுத்தத்தை பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட சுத்தத்தோடு 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் 3 விதமான சத்தியங்களை அனுசரிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் மூலம் வழிநடத்தப்பட இருக்கிறோம். 1, கல்வாரி ஜீவ அப்பத்தை குறிக்கின்ற சத்திய ஆராய்ச்சி செய்தி. 2, கல்வாரி ஜீவ ஒளியை குறித்த சத்திய சாட்சி. 3, கல்வாரி ஜீவ வாசனையை குறிக்கின்ற சத்திய ஒப்பு கொடுத்தல். முதல்ல எல்லாருமே சத்திய ஆராய்ச்சி செய்தியை கேட்க போறோம். அது நமக்குள்ள ஜீவனை கொண்டு வரும். 2வது, நம்ம எல்லாருமே சத்திய சாட்சி கொடுக்க எரிந்து பிரகாசிக்கிறவர்களா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். குறைஞ்சது 3 முதல் 7 பேர் சத்திய சாட்சி கொடுக்கணும். அது தேவனுக்கு மகிமையாயிருக்கும். நாம எரிந்து பிரகாசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமா இருக்கும். அடுத்தபடியா பரிசுத்த ஸ்தலத்துல நம்மை இயேசு எப்படி கல்வாரி சிலுவையிலே தன்னை தேவனுக்கு ஜீவ வாசனையா, சுகந்த வாசனையா, மதுர வாசனையா ஒப்பு கொடுத்தாரோ அந்த மாதிரி நாமும் நம்மை ஒப்பு கொடுக்க ஆயத்தப்பட வேண்டும். இந்த 3 சத்தியத்தை நாம நிறைவேற்றும் போது தெய்வம் நமக்கு சுத்தத்துக்கு மேல பரிசுத்தையும் கொடுக்க இருக்கிறார். இப்போதும் சத்திய ஆராய்ச்சி செய்திக்காக ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இந்த அதிகாரத்துல 16 வசனங்கள் காணப்படுகிறது. இந்த 16 வசனங்களுக்குள்ள முதல்ல ஒரு மைய வார்த்தையை எடுத்து எழுத இருக்கிறோம். பிறகு ஒரு மைய வசனத்தை எடுத்து எழுத இருக்கிறோம். இந்த 2ஐயும் 6 சத்தியமா பகுக்கிறோம். பிறகு நாம் எடுத்துக்கொள்ளுகிற மைய வார்த்தையோடு தொடர்புடைய ஜீவன் சம்பந்தமா ஒரு வசனம், மரணம் சம்பந்தமா ஒரு வசனம்னு சொல்லி 2 வசனங்களை எடுத்து அதிலேயும் 6 சத்தியத்தை நாம பகுத்து பிரிச்சு நமக்குள்ள ஜீவன் உண்டாக ஜீவ அப்பத்தை ஜீவ ஆகாரமா புசிக்க இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல மைய வார்த்தை என்னவென்றால் குமாரன்
11ஆம் வசனத்துல ஒரு முறை, 15ஆம் வசனத்துல இருமுறை. அடுத்து மைய வசனமா நாம் எதை எடுத்து எழுதிக்கணும் அப்படின்னா 15ஆம் வசனத்தை எடுத்து எழுதிக் கொள்வோம். இப்ப என்ன கவனிங்களேன், மைய வார்த்தை என்ன எழுதி இருக்கிறோம்? குமாரன். மைய வசனம் என்ன குறிச்சிருக்கிறோம்? 15ஆம் வசனம். முதல்ல குமாரன் என்ற வார்த்தைய கொஞ்சம் புரிஞ்சுக்க நம்ம கேட்க வேண்டியதை கேட்போம். தெய்வம் நம்மோட பேசுகிற குமாரனை குறித்த சத்தியத்தை நாம கொஞ்சம் விளங்கிட்டு இந்த குமாரன் குறித்து நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய 3 சத்தியம் என்னங்கிறதை கேட்க போறோம். அது விளக்கி இங்க சொல்ல நமக்கு நேரம் போதாது. அதனால அதை சுருக்கிட்டோம். வசதியா நமக்கு ஒரு ஆராய்ச்சியை எடுத்துக்கிறோம். மைய வார்த்தைய நம்முடைய அனுதின வாழ்க்கையில ஆராய்ச்சி பண்ணுவதற்கான ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். மைய வார்த்தை என்ன? குமாரன். குமாரன் என்ற வார்த்தையினுடைய எளிமையான வார்த்தை பொருள் என்ன அப்படின்னா மகன். குமாரன் அர்த்தம் என்னங்க? மகன். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திருமணம் செய்த பிறகு புருஷனா மனைவியா ஆக்கப்படுறாங்க. அந்த புருஷனும் மனைவியும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை துவங்குறாங்க. பிறகு அவர்களுக்கு குமாரன் கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது? இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் பிள்ளை கிடைக்கிறது. சிலருக்கு பிள்ளை குமாரனாக கிடைக்கிறது, சிலருக்கு பிள்ளை குமாரத்தியாக கிடைக்கிறது. குமாரன், குமாரத்தி. இங்கே குமாரன் என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். மனிதர்களுக்கு குமாரன் பிள்ளையாக கிடைக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் திருமணத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளையை பெற்றெடுக்கிறார். ஏதோ சிலருக்கு அந்த பிள்ளை கிடையாமல் போகிறது. எல்லாவற்றிற்கும் என்ன இருக்கிறது? காரணம் இருக்கிறது. ஆனால் பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்திலே பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை அந்த குடும்பத்திலே குமாரனாக வாழ்கிறது. சர்வசாதாரணமா உலகத்துல எல்லா குடும்பங்களையும் நம்ம பார்க்கிறோம். எல்லா குடும்பத்திலையும் பெரும்பாலும் பிள்ளை குமாரன் இருக்கத்தான் செய்கிறது. எனக்கு அம்மா அப்பா, உங்களுக்கு அம்மா அப்பா, உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க பிள்ளை, என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நானு பிள்ளை. இப்படிதான் உலகத்துல நடப்ப நம்ம பார்க்கிறோம். வேதம் குமாரன் என்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்களை வெளிப்படுத்தினாலும் நாம குமாரன் என்ற வார்த்தைக்கு மிக முக்கியமாக கண்டுபிடித்து அறிந்திருக்க வேண்டிய ஒரு குமாரன் என்ற பாத்திரம் இருக்கிறது. அந்த குமாரன் யாரு? இயேசு. பெரும்பாலும் ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா பரலோகத்துல இயேசு பிதாவா இருந்ததாகவும், நான் சொல்லல, ஒரு கூட்டம் சொல்றத சொல்றேன். பரலோகத்துல இயேசு பிதாவாக இருந்ததாகவும் பூமியில அந்த இயேசு குமாரன் என்ற இயேசுவா வந்ததாகவும் சொல்றாங்க. இது அசத்தியம், இது கள்ளோபதேசம். பரலோகத்துல பிதா இருக்கிறாரு, பரலோகத்துல பிதா என்றைக்கும் இருக்கிறாரு, பரலோகத்துல பிதா சதாகாலமும் இருக்கிறாரு. அவர்தான் அவருடைய குமாரனை, அவருடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த சம்பவம் நடந்துச்சு. இந்த பூமியில வந்த இயேசு பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அந்த குமாரன் என்ற பாத்திரத்திலே குமாரத்துவம் இருக்கிறது. குமாரன் என்ற பாத்திரத்தில் என்ன இருக்குதுங்க? குமாரத்துவம். குமாரத்துவம் என்பது குமாரன் என்ற பாத்திரத்திற்கு இருக்கின்ற மிக முக்கியமான 3 சாட்சிகளை குறிக்கிறது. எத்தனை சாட்சி? எல்லாருக்கும் இயேசு தெரியும். ஆனா இயேசுவ குமாரன், அந்த குமாரனுக்கு இருக்கிற குமாரத்துவத்தை, குமாரத்துவத்தினுடைய 3 சாட்சிய நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். அதை எழுதிக்குவோம். 1,
மனுஷகுமாரன். ஒன்னு மனுஷகுமாரன், 2 தாவீதின் குமாரன், 3 தேவகுமாரன். இயேசுவை தேவகுமாரனாக எல்லாராலும் அறியக்கூடாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், பெரும்பாலும் மனுஷகுமாரன்கிற வார்த்தையை படிக்கிறவங்க இயேசுவை என்ன குமாரனா பாக்குறது இல்ல, தேவகுமாரனா பாக்குறது இல்ல. அல்லது இயேசுவ தாவீதின் குமாரனா பாக்குறவங்க இயேசுவை என்ன குமாரனா பாக்குறது இல்ல, தேவகுமாரனா பாக்குறது இல்ல. இயேசுவ தேவகுமாரனா பாக்குறவங்க அவர் மனுஷகுமாரனா வந்ததை முழுமையா அறிவதும் இல்ல. இயேசுதான் மனுஷகுமாரனா வந்தாரு, இயேசுதான் தாவீதின் குமாரனா வர இருக்கிறாரு, இயேசுதான் எப்போதும் தேவகுமாரனாக இருக்கிறார். 3 தனித்தனி கேரக்டர். 3 தனித்தனி கேரக்டரையும் உடையவர் யாருதான்? ஒரே பேரான குமாரன் இயேசு. ரொம்ப நுணுக்கமா கண்டுபிடிச்சு அதெல்லாம் தியானம் பண்ணி இதனுடைய சத்தியத்தை அறிந்து இந்த குமாரத்துவத்தின் மூலமாக வருகிற அந்த ஜீவனை நாம் சுதந்திரிக்க வேண்டும். இதெல்லாம் அறியாமதான் இன்னைக்கு நிறைய குழப்பம். ஒரு கூட்டம் சொல்லுது இயேசுவை நீங்க தெய்வம்னு சொல்றீங்க, அந்த மனுஷன் சொல்லி பைபிள்ல எழுதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பலர் விவாதிக்கிறாங்க. மனுஷனா இருந்த இயேசுவை தெய்வமா பவுல் தான் எழுதி வச்சுட்டாருன்னு சொல்றாங்க. ஏன்னா ரோமர் 1வது அதிகாரத்துல பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய சுதனாய் இருக்கிறார் எழுதியிருக்கா இல்லையா? பவுல்ங்கிறாங்க. காரணம் என்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கால இயேசுவை என்னவா பாக்குறாங்க? மனுஷகுமாரனா பாக்குறாங்க. மனுஷகுமாரனுடைய பொருளும் தாவீதின் குமாரனுடைய பொருளும் தேவகுமாரனுடைய பொருளும் இவை 3க்குமான காலகட்டங்களும் இவை 3க்குமான அவசியத்தையும் இதன் 3இன் மூலமாக மனுஷனுக்கு தெய்வம் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் அறியாதபடியினால புலம்பிக்கிற குழப்பத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சொல்லிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் குமாரன் என்ற வார்த்தைய இயேசுவோட பொருத்தி 3 விதங்களிலே தேட, ஆராய, தியானம் பண்ண, சத்திய அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை. அவர் எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு ஓசியானா சொல்லலாமா? ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஆராய்ச்சி செய்தியை ஞாயிற்றுக்கிழமை சபையில கேட்கிறோம். கேட்ட சத்தியத்தை தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆராய்ச்சி செய்தியை நமக்கு யாரு கொடுக்கிறா? தெய்வம் எனக்கு நமக்கு கொடுக்கிறாரு. அப்படி 12 சத்தியத்தை மையமா பேசி 3 சத்தியத்தை வீட்டுல போய் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதை வீட்டுல போய் ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய சத்திய மார்க்க ஆலய வாட்ஸ்அப் குரூப்ல அதுக்கான வசனங்களை கொஞ்சம் எழுதி போட்டா என்ன, டைப் பண்ணி போட்டா என்ன, நம்ம வீட்டுல வைக்கிற ரசத்தையும் விஷத்தையும் என்னது என்ன பாஸ்டர் நாங்க வைக்கிற ரசம் உனக்கு விஷமா தெரியுதா? நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்க வீட்டுல இருக்கிறவங்க கேட்டா தெரியும். எல்லாருக்கும் பொதுவா அந்தோணி சிரிச்சிட்டாரு. சோதரம் அதெல்லாம் வாட்ஸ்அப்ல நமக்கு ஃபார்வர்ட் பண்ண தெரியுது. ஏன் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை கண்டுபிடிச்சு அதை ஃபார்வர்ட் பண்ண தெரிய மாட்டேங்குது? எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு இயேசு சொன்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரினா வம்பா போயிடும். இயேசு சொன்ன மாதிரி தானே உங்களை நிரூபிக்கிறீங்க. யாராவது ஒரு வசனம் கண்டுபிடிச்சு போடுறீங்களா? பாஸ்டர் உங்களுக்கு விவரமே இல்ல. பாஸ்டர் என்னது பாஸ்டர் உங்களுக்கு விவரமே இல்ல. எவ்வளவு பிஸி. தமிழ்நாட்டுக்கு யார சிஎம்ஆ கொண்டு வர்றது, தமிழ்நாட்டுக்கு யார டெப்டி சிஎம்ஆ கொண்டு வர்றது, ஈவன் பாண்டிச்சேரி உள்பட, ஏன் அமெரிக்காவே ஒபாமாவா ட்ரம்பா எதையுமே முடிவு பண்றது யாருதான்? நாங்க இல்ல, நான் தான். எவ்வளவு பெரிய வேலை பொறுப்பு இருக்கு. இதுக்கு இடையில வாட்ஸ்அப்ல 3 வசனம் அனுப்ப சொல்லி சொல்றீங்க. உனக்கே அடுக்குதா? உனக்கே மனசு வருதா? என்னங்க வெட்டி முறிக்கிற வீட்டுல சொல்லுங்க. அந்த காலத்துல வீட்டுல அடுப்படி வேலை பார்க்கணும்னா எங்கேயாவது மரத்தை பார்த்து அதை வெட்டி அந்த கட்டைய பொளந்து அதை சின்ன சின்ன சுள்ளியா மாத்தி அதை வீட்டுக்கு அடுக்கி தலை மேல சுமந்து கொண்டு வந்து அடுப்பு பத்த வைப்பாங்க. அப்படி சும்மா விறகு கொண்டு வந்து அடுப்புல வச்சா பத்த வச்ச முடியுமா? ரேஷன் கடையில போய் அந்த காலத்துல நின்று மண்ணெண்ணெய் வாங்குவாங்க. அதான் அப்ப சொல்றேன், 1 லிட்டர் மண்ணெண்ணெய் எப்படி அள்ளுவாங்க,
அள்ளிட்டு அப்படி ஒரு சுத்தம் பாருங்க, 1/4 லிட்டர் மண்ணெண்ணெய் தான் இருக்கும். அந்த 1 லிட்டர் மண்ணெண்ணெய் மாதிரி ஊத்துவான். நம்மளும் ஏமாந்து போய் வாங்கிட்டு வருவோம். அந்த 1/4 லிட்டர் மண்ணெண்ணெய் கிடைச்சிதேன்னு வாங்கிட்டு வருவோம். அதான் உண்மை. அந்த வேலைகளை எண்ணெயை ஊத்தி சமைச்சு எவ்வளவு வேலை இருந்துச்சு. அந்த நாளையில எல்லாம் செஞ்சுட்டு நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா சும்மா இருப்பாங்க, பகல் காட்சி போவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்துருச்சு, மிக்சி வந்துருச்சு, கிரைண்டர் வந்து, ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு, பாத்திரம் துளக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு. விட்டா நம்மையும் பெட்லயே உள்ள போட்டு பல்ல விலைக்கு குளிப்பாட்டி அயன் பண்ணி எடுத்துட மாட்டேங்க மிஷின் வர காலத்துல. எல்லாம் வர 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 நம்மால் பிசி பிசி பிசின்னு சோம்பேறியா போயிட்டு இருக்கிறான். என்ன கண்டுபிடிக்க மனசு இல்ல, வசனம் கண்டுபிடிக்க மனசு இல்ல. நீங்க எல்லாம் எப்படிதான் ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட போறீங்களோ தெரியல. இன்னைக்கு சுத்திகரிப்பு செய்தியை கேட்டீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றையும் அறியாமல் வாழ்கிறது குற்றம். ஒரு 3 வசனம் வாரம் கண்டுபிடிச்சு நீங்க வாட்ஸ்அப்ல போடுங்கன்னு சொன்னா, யாராவது வாட்ஸ்அப்ல போட்டா கூட பாக்குறீங்களா பாக்கலையான்னு தெரியல. எப்படித்தான் நீங்க எல்லாம் உங்களுக்குள்ள ஜீவனை கொண்டு வந்து ஆண்டவருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளப்பட போறீங்களோ எனக்கு தெரியல. தயவு செய்து இதை சீரியஸா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகணும்னா, குமாரத்துவம் அழியணும் அப்படின்னா அதுக்கான வசனங்களை கண்டுபிடிங்க, வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சீங்களா இல்லையாங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களை உரிச்ச பொறுப்பு இருக்கா இல்லையா எங்களுக்கு? சில வீடுகள்ல பாருங்க, இந்த பூனையும் நாயும் குட்டியை பெத்து போடுற மாதிரி பெத்து போட்டு விட்டுருவாங்க. அப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு எல்லாம் புரியுதுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் உதாரணம் சொல்ல வேண்டியதா. ஆனா இந்த பூனை நாய் கூட அதை கொஞ்சம் பத்திரமா பாதுகாக்குது. அதுக்கு இருக்கிற அறிவு கூட ஊழியக்காரன் எனக்கு இல்லைன்னா அப்புறம் எப்படி? எல்லாம் செய்றீங்களா செய்யலையா கேட்கணுமா இல்லையா? ஏன் பதிவு பண்ண சொல்லி சொல்றேன், நீங்க பண்ணி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா யாருக்கு ஜீவன்? உங்களுக்கு தான் ஜீவன். தயவு செய்து சொல்ற ஒண்ணுக்கு ஒபே பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கைய தேவனுக்கு பிரியமா மாற்றிக்கொள்ளுங்கள். இப்ப மைய வசனம் எடுத்து வாசிக்க கேட்போம். ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார். எல்லாம் இங்க கவனிங்க. ஒன்று என்னன்னா ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றார். 2 என்னன்னா ஆகார் பெற்ற தன் குமாரன். 3 இஸ்மவேல் என்று பெயரிட்டார். இது ஒரு சம்பவம். இத 3 சத்தியமா பிரிக்கணும் அப்படின்னா, ஆகார் ஆபிரகாமுக்கு பிள்ளையை பெற்று எடுக்கிறான், 1வது சத்தியம். 2 ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு குமாரனை பெற்று எடுக்கிறாரு. புரிஞ்சுக்கங்க, ஆகாரு ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறா, ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறார். 2 வெவ்வேறு பிள்ளையான்னு கேட்காதீங்க, ஒரே பிள்ளைதான். அவங்க சார்பா இது சொல்லப்படுகிறது. 1 ஆகார் சார்பா ஆபிரகாமுக்கு, 2வது ஆபிரகாம் ஆகார் சார்பா. இங்க யாரு குறிப்பிடப்படுகிறா அப்படின்னா, ஆகார் பெற்றதான பிள்ளை இஸ்மவேல். அவனுக்கு என்ன பேரிட்டாங்க? இஸ்மவேல். இஸ்மவேலுங்கிற பேருக்கு என்ன பொருள் அப்படின்னா, கர்த்தர் என் அங்கலாய்ப்பை கேட்டார். பேருக்கு என்ன இருக்கு? அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் பேர் வைக்கிறாங்க, அர்த்தம் தெரிஞ்சுதான் வைக்கிறாங்களா? யாரும் பேருக்கு என்ன தெரிஞ்சு வைக்கிறது கிடையாது, அர்த்தம் தெரிஞ்சு வைக்கிறது கிடையாது. உன் பேர் என்னப்பா அப்படிங்கிறாங்க, பரலோகம் அப்படிங்கிறான். நிஜமாங்க ஆளுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. சில பேருக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கிறாங்க? தமிழ்நாடு. உன் பேர் என்னப்பான்னு கேட்டா தமிழ்நாடுங்கிறான். அவனை கூப்பிடறவன தமிழ்நாடு இங்க வா, தமிழ்நாடு இங்க வா அப்படின்னு தான் கூப்பிடுவான். ஒரு பொண்ணுக்கு நிம்மதினு பேர் வச்சிருக்கிறான். அந்த பொண்ணு சொல்லுது, போறவன் வரவன் எல்லாம் என்னை நிம்மதி நிம்மதினு கூப்பிடுறான், எனக்கு நிம்மதியே இல்ல. பேர் எப்படி எப்படியோ வைக்கிறாங்க, என்ன நினைப்புல வைக்கிறாங்க. ஒருத்தனுக்கு போத்தீஸ்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் பேர் என்னது? போத்தீஸ் ஆரம்பிச்ச சமயத்துல அவனுக்கு புள்ள பிறந்திருக்க மாட்டேங்குது. ஆகாரு அங்கலாய்ப்போட இருந்திருக்கிறான். ஆகார் என்னவோட இருந்திருக்கிறான்? அவனோட அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டதுனால அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார்னு பேர் வச்சிருக்கான். அவனை கூப்பிடுறவங்க என்ன? அங்கலாய்ப்பே, அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டாரே அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம பேர் வச்சு கூப்பிடுறோம், என்னன்னே புரிய மாட்டேங்குது. சில பேர் பேர் வைப்பாங்க, அப்பாவோட ஒரு எழுத்து எடுப்பாங்க, அம்மாவோட ஒரு எழுத்து எடுப்பாங்க, தாத்தாவோட ஒரு எழுத்து எடுத்து வைப்பாங்க, 3 சேர்த்து என்னன்னு வச்சிருவாங்க. என்ன அர்த்தம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. சொல்லுக்கு அர்த்தம் இருக்கணும், பெயருக்கு என்ன இருக்கணும்? அர்த்தம் இருக்கணும். நீங்களும் நானும் தேவனுக்கு குமாரன் என்ற
பொருளை உடையவர்களாக வாழ வேண்டும். மைய வசனத்தை சுருக்கமா அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் தேவனுக்கு குமாரன் என்ற பொருளோட அழைக்கப்பட வாழ வேண்டும். தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து என்னையும் பார்த்து தேவன் என்ன எப்படி பாக்குறாரு? என் பிள்ளையே. உங்களை என்னையும் மற்றவங்க பார்த்தா என்ன நினைக்கணும்? தேவ பிள்ளை. உங்களுக்கு எனக்கு என்ன பேரு? என் பேரு நிக்சனுங்க, என் பேரு பிரேமுங்க அப்படிங்கறத விட உங்களுக்கு எனக்கு என்ன பேரு முக்கியமா இருக்கணும்? தேவ பிள்ளை. தேவகுமாரன் இயேசு ஒருத்தர் தான். நீங்களும் நானும் தேவ பிள்ளை. இந்த பேருக்குரிய வாழ்க்கையை நடத்தணும். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்தணும். எனக்கு ஒரு பேர் இருக்கு, அது எங்க அம்மா அப்பா வச்சது. அந்த பேர் எனக்கு வேலை செய்தோ வேலை செய்யலையோ, எனக்கு தேவன் ஒரு பேரை கொடுக்கிறாரு, அவருடைய பிள்ளை என்று. அந்த பெயருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் நடத்த வேண்டும். அது இயேசுக்கு முக்கியம் கொடுக்கும் போதுதான் அந்த வாழ்க்கை உறுதிப்படும். இப்ப அடுத்தது ஜீவனுக்கான வசனம், மரணத்துக்கான வசனத்தை குறிச்சிட்டு அந்த வசனங்களை நம்ம பார்க்க போறோம். ஜீவனுக்கான வசனம் ரோமர் 5:10. மரணத்துக்கான வசனம் எபிரேயர் 10:29. இப்ப ஜீவனுக்கான வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் ஒன்று, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். 2, ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. 3 சத்தியம் இருக்குதுங்க. இந்த 3 சத்தியத்தையும் அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இந்த 3 சத்தியத்தையும் கருத்தா கவனிக்கணும். இந்த 3 சத்தியத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஆழங்களை அறியணும். ஏன் இந்த 3 சத்தியத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஆழங்களை அறியணும் அப்படின்னா, அதை அறியும் போதுதான் அது எனக்கு என்னவா மாறும்? ஜீவனா மாறும். கொஞ்சம் என்ன கவனிங்க. ஒரு காலகட்டத்துல உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும், ஈவன் நாமும் தேவனுடைய பார்வையில என்னவா இருந்தோம்? சத்துருக்களா இருந்தோம். அதான் உண்மை. ஆனால் தேவனுடைய பார்வையில சத்துருக்களா நம்ம இருக்கும் போது தேவன் தம்முடைய குமாரனை கல்வாரி சிலுவையில மரணிக்க செய்கிறார். அப்படி அவர் மரணிக்க செய்தார் பாத்தீங்களா? அந்த மரணத்தினாலே நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனோட என்ன ஆகணும்? ஒப்புரவாகணும். ஒப்புரவாகணும் அப்படின்னா சமாதானமாகணும். சத்துரு சமாதானம் இல்லாத ஆளு. சத்துருனா என்ன? தேவனோட சமாதானம் இல்லாத நபர். ஒரு காலகட்டங்கள்ல நீங்களும் நானும் தேவனோட சமாதானம் இல்லாதவங்களா இருந்தோம். தேவனால பகைக்கப்படத்தக்கவர்களா இருந்தோம். தேவன் வெறுக்கிற சத்துருவா இருந்தோம். ஆனால் இன்றைக்கு சத்துருங்கிற நிலைமை மாறி நீங்களும் நானும் சமாதானம் உள்ளவர்களாக மாறி இருக்கிறோம். அது எதனால? இயேசுங்கிற தேவகுமாரனால. இயேசுங்கிற தேவகுமாரன் மனுஷகுமாரனா வந்து மரித்ததுனால, இயேசு மனுஷகுமாரனா அவருடைய மரணத்துல தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, அந்த மரணத்தின் மூலமாக நீங்களும் நானும் தேவனோட சமாதானமாயிருக்கிறோம். சபைக்குள்ள இருக்கிற எல்லாருமே இத வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கணும். அப்படி நிறைவேற்றினா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒப்புரவாக்கப்பட்ட பின் என்ன நடக்கும் அப்படின்னா, இதெல்லாம் ஞானஸ்தானத்துல வழியா உள்ள வரணும். என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுவது அதிக நிச்சயம். எப்படி இருந்த நம்மை எப்படி தெய்வம் மாற்றிவிட்டார்? தேவனுக்கு சத்துருவா இருந்த நம்மை தேவகுமாரன் மனுஷகுமாரனாக மரித்ததன் மூலமாக பிதாவோடு சமாதானம் செய்யப்பட்டு குமாரனுடைய ஜீவனை கொண்டு குற்றங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட மனுஷகுமாரன் இயேசுவின் ஜீவன் நமக்கு தேவை. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய குற்றங்களை மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவதற்கு குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் தேவை. அப்ப எல்லாருக்கும் யார் அறிவிக்கணும்? மனுஷகுமாரனா வந்த இயேசு அறிவிக்கணும். மனுஷகுமாரனா வந்துதானே கல்வாரி சிலுவையில மரித்தார். மரிக்கும் பொழுது குற்றமற்ற ஜீவனை கொடுத்தார். குற்றமற்ற ஜீவன் தானே குற்றங்களை மன்னிக்கிறது.
குற்றங்களை மன்னிக்கிறபடியினாலே தானே ரட்சிப்பு உண்டாகிறது. நம்ம குடும்பத்துல, நம்ம சொந்த பந்தங்கள்ல, நாம அறிந்த ஜனங்கள், கேள்விப்பட்ட ஜனங்கள், பார்த்த ஜனங்கள் எல்லாருக்கும் இந்த சத்தியத்தை நாம, குமாரனை குறித்து இந்த சத்தியத்தை நாம என்ன செஞ்சாகணும்? அறிவித்தாக வேண்டும். முதல்ல நாம அனுபவிக்கணும், ரெண்டாவது என்ன பண்ணி ஆகணும்? அறிவித்தாக வேண்டும். இனி நான் தேவனுக்கு சத்துரு அல்ல, இனி நான் தேவனோடு சமாதான உறவு கொண்டிருக்கிறேன், இனி நான் சமாதான உறவுக்குரியவனாக மாறியபடியா என்னுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கணும், நிறைவேறி இருக்கணும். அது ஜீவன். இந்த ஜீவன் நம்ம இழந்துடக்கூடாது. இந்த ஜீவனுக்குரியவர்களை வாழ்க்கை நடக்கணும். குமாரத்துவத்தின் மூலம் எனக்குள் நிறைவேற வேண்டிய சத்தியத்துக்கு எதிரான மரணத்தை கொண்டு வருகிற காரியம் என்னவென்பதை அடுத்த வசனத்துல பார்க்க போறோம். எபிரேயர் 10:29 அதை எடுத்து வாசிங்க. ஒன்று, இரண்டு, மூன்று. கொஞ்சம் என்னைய கவனிங்க. இந்த ஒரே வசனத்தை 3 வாரம் பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். இந்த ஒரே வசனத்தை எத்தனை வாரம் பிரசங்கம் கேட்டிருக்கோம்? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஏன் பாஸ் காலையில என்ன சாப்பிட்டேன், வாந்தி பண்ணேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல. இல்ல வேற நீ எப்பயோ பண்ண பிரசங்கத்தை இப்ப என்ன பண்ற, கேக்குற. உனக்கு தெரியாதா பாஸ், எங்க பிரெயின் கம்ப்யூட்டரை விட சுப்பீரியர் ஆனது. அதெல்லாம் உள்ள ஒரு பக்கம் வச்சிருப்போம் நாங்க. ஆனா நீ கேட்ட எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஞாபகம் இருந்ததுன்னா சந்தோஷம், இல்லன்னா வீட்டுல போய் எழுதி வச்சிருந்தீங்கன்னா தேடி பாருங்க. இப்ப சுருக்கமா இங்க கவனிங்க. நமக்கு என்ன வேண்டாம்? மரணம் வேண்டாம். என்ன வேணும்? ஜீவன் வேணும். நமக்கு குமாரன் மூலமா ஜீவன் கிடைக்குது. அந்த குமாரனிடத்திலே நாம் இருக்க வேண்டிய, நடந்து கொள்ள வேண்டிய, அதாவது வார்த்தை, எண்ணம், செயல் என்னங்கிறத கண்டுபிடிக்காம வாழ்க்கையை நடத்திட்டோம் அப்படின்னா பெற்ற ஜீவனை இழந்துருவோம். கவனிங்க. குமாரனை நிந்திக்கிறவன் வாயில, குமாரனுடைய ரத்தம் நம்மளை பரிசுத்தம் பண்ணிச்சு, அது அசுத்தம் என்று எண்ணுதல் ஆத்துமா. குமாரனை காலின் கீழ் மிதித்து, காலு உடம்பு, ஆவி வந்துருச்சா, ஆத்துமா வந்துருச்சா, சரீரம் வந்துருச்சா? உன் வாயில நீ குமாரனை நிந்திக்கிறியா? ஐ மீன் குமாரனுடைய ஆவிய, கிருபையின் ஆவி. இயேசுவின் ஆவி என்ன ஆவி? பரிசுத்த ஆவியனுடைய ஆவியை பத்தி இப்ப பேசல. குமாரன் என்கிற இயேசுவின் ஆவி, கிருபையின் ஆவி. கிருபை எவ்வளவு இலவசமா கிடைக்குது. அதை என்ன பண்ண கூடாது? நிந்திக்க கூடாது. குமாரனுடைய ரத்தம் பரிசுத்தம் பண்ணுது. அந்த ரத்தத்துல அவருடைய ஆத்துமா மறைஞ்சிருக்கு. அவருடைய ஆத்துமாவை நம்முடைய ஆத்துமா என்ன பண்ணக்கூடாது? அசுத்தமா எண்ணக்கூடாது. குமாரனுடைய ஆத்துமாவா அசுத்தமா எண்ணக்கூடிய ஆத்துமாவா ஒரு ஆத்துமா இருக்குதுன்னா அந்த ஆத்துமா எப்பேற்பட்ட ஆத்துமாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. மரணத்துக்குரிய ஆத்துமா. தப்பி தவறி கூட எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மை பரிசுத்தம் பண்ணின குமாரனுடைய ஆத்துமாவை நம்ம அசுத்தமா எண்ணிடக்கூடாது. சில பேர் வேதத்தை படிச்சு சொல்றாங்க, இயேசு மரியாதை வழியா வந்ததுனால எப்படி அவர்கிட்ட என்ன வந்திருக்கும், குற்றம் அசுத்தம் வந்திருக்கும்னு சொல்லி அவருடைய ஆத்துமாவை அசுத்தம் என்று எண்ணக்கூடியவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அவரும் மனுஷனா தாங்க வாழ்ந்தாரு. எங்கோ ஒண்ணு ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க. ஏதோ அவரை பத்தி நல்லா எழுதி வச்சுட்டாங்க. அவரை பத்தி எப்படி எழுதி வச்சுட்டாங்க? நேர்ல போய் பார்த்தோமா அவர் என்ன பண்ணாருன்னு, ரூம்ல இருக்கும்போது என்ன பண்ணாரு, வெளியே இருக்கும்போது என்ன பண்ணாருன்னு. அவரே ஏதாவது என்ன பண்ணிருப்பாரு? நம்மள மாதிரி மனுஷன் தானே, நம்மள மாதிரி சாப்பிட்டாரு, நம்ம மாதிரி தண்ணி குடிச்சாரு, நம்மள மாதிரி தூங்குனாரு, நம்மள மாதிரி தப்பு பண்ணிருப்பாருன்னு சொல்லி அசுத்தமா எண்ணக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா தேவ குமாரனை, அவருடைய ஆத்துமாவை, உங்களை என்னை பரிசுத்தப்படுத்தின அவருடைய அந்த ஜீவ தண்ணீரை ஒரு காலத்துல நம்ம என்னன்னு எண்ணிடக்கூடாது. ஆமா பசங்க ரத்தம்னு போட்டிருக்கு, நீங்க என்ன பசங்க தண்ணிக்கிறீங்க? ஓச்சவ நீர்த்தி எடுத்து விழாவில குத்தும் போது ரத்தமும் கூடவே ரத்தத்தோட எதுவும் சேர்ந்து வந்திருக்கு. அதனாலதான் அந்த ரத்தத்துக்குள்ள எது மறைஞ்சிருக்குன்னு சொல்றோம், தண்ணீர் மறைஞ்சிருக்குன்னு சொல்றோம். ஒரு காலத்திலே குமாரனுடைய ஆத்துமாவை அசுத்தம் எண்ணிடாதீங்க. அப்படிப்பட்ட அக்கிரமம் உள்ள ஆத்துமாவா இருந்துடாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா அது மரணம். குமாரனை காலின் கீழ் மிதித்து அப்படின்னா என்ன? இயேசுவை போல பரிசுத்தமான நடக்க முடியாதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சபடிதான் நடப்பேன் அப்படின்னு நடக்கிறதுக்கு பேர் என்ன? குமாரனை காலின் கீழ் மிதித்து. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நடக்கிறதுக்கா நீங்க குமாரனால பரிசுத்தம் பண்ணப்பட்டு சபைக்குள்ள கொண்டு வரப்பட்டீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
குமாரனை காலின் கீழே போட்டு என்ன பண்ணிடக்கூடாது, கூடாது. எனக்கு தெரிஞ்சபடிதான் நான் வாழ்வேன். சில பேர் சொல்லாம எனக்கு தெரிஞ்சபடிதான் குழம்பு வைப்பேன், எனக்கு தெரிஞ்சபடிதான் நான் சம்பாதிப்பேன். பத்தாதியா வீட்டுக்கு நீ கொடுக்கற அந்த 2000 ரூபாய் வச்சு எப்படியா குடும்பம் நடத்துறது, உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது, அது போடா போதுமா, நல்லா சம்பாரியா, நிறைய சம்பாரியா, கொண்டு வந்து வீட்டுக்கு குடியா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதுதான் செய்வேன். சரி, உன் பொண்டாட்டிட்ட பேசுறது எப்படியோ பேசிக்க, ஆண்டவர்கிட்ட எப்படி எல்லாம் என்ன பண்ணாத, எனக்கு தெரிஞ்சபடிதான் நடப்பேன் பேசாத. கர்த்தர்கிட்ட பரிசுத்தம் பண்ணி சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு, எப்படிதான் நடக்கணுங்கிறத நீ சொல்லணும். பரிசுத்தம் செய்த குமாருடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி என் வாழ்க்கையை நடத்துவேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன், சர்ச்சுக்கு நான் 11 மணிக்கு தான் வருவேன், டெய்லி சுத்திகரிக்கலாம் மாட்டேன், டெய்லி ஆராதனை பண்ண மாட்டேன், பைபிள் எடுக்க மாட்டேன், ஜெபம் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன். காலைல 10 மணிக்கு தான் எந்திப்பேன், 12 மணிக்கு தான் பல்லு விளக்குவேன். 10 மணிக்கு எந்திப்பா, 12 மணிக்கு எந்திக்கியா பல்லு விளக்குறேன், 2 மணி நேரம் வாட்ஸ்அப் பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன். நான் அப்படிதான் இருப்பேன். உங்க அம்மா சண்டை போடுவாங்களா, தூக்கி போட்டு மீச்சு விடுவேன். யார? என் அம்மாவையும் மிதிப்ப, ஆண்டவரையும் மிதிப்ப. அதனாலதான் உனக்கு மரணம். சோ நீ நான் என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன்னு சொன்னா உனக்கு மரணம் தான் மிஞ்சும். குமாரன் மூலமா கிடைச்ச ஜீவனை இழந்துருவேன். குமாரன் மூலம் குமாரனுக்குரிய ஜீவனோடு மரணத்துக்கு நீங்களாகி நாம் தேவ பிள்ளையாக வாழ வேண்டும். அம்மா அப்பாவை மிதிக்கிறேன்னு சொல்றது கூட நல்லது கிடையாது. நீ அம்மா அப்பாவை மிதிப்ப, ஆண்டவரை மிதிப்ப. பாஸ்டர் சொல்லிட்டார் பாருமா, நான் மிதிக்கும் போது நீ அழுகாம அமைதியா இருக்கணும், சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, கற்பனை கூட பண்ணக்கூடாது. தாயின் தகப்பனை அடிக்கிறவன் சபிக்கப்பட்டவனா இல்லையா? பைபிள் சொல்லுது, தாயின் தகப்பனை அடிச்சுன்னா சபிக்கப்பட்டவன். சோ ரொம்ப ஜாக்கிரதையா வாழ்க்கையை நடத்தணும், இல்லன்னா மரணம் வந்துடும். இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி செஞ்ச ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில கவனிங்க. குமாரன் என்ற வார்த்தைக்கு மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன், தேவகுமாரன். இதுக்கெல்லாம் என்ன கண்டுபிடிக்கணும், வசனத்தை கண்டுபிடிச்சு குமாரத்துவத்தை அறியணும். சோ ஆகார் ஆபிரகாமுக்கு, ஆபிரகாம் ஆகாருக்கு பெற்ற பிள்ளைய இஸ்மவேல்னு அர்த்தத்தோட பேரு வச்சாங்க. அந்த பிள்ளைக்கு அப்படிப்பட்ட அர்த்தத்தோட பேரு இருந்தாலும் நீங்களும் நானும் தேவ பிள்ளை என்ற அர்த்தத்தோடு தேவ குமாரனை கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா தேவனுக்கு சத்துருக்களா வாழ்ந்தது போதும். தேவகுமாரன் இயேசு மனுஷகுமாரனா வந்து மரித்தாரே, அதன் மூலம் தேவனோடு சமாதானமா மாறி குமாரனுடைய ஜீவனாலே குற்றங்கள் மன்னிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பாத்திரமா ஜீவனுக்குரியவர்களாக வாழ வேண்டும். இந்த ஜீவனுக்குரிய பாத்திரமா நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா அனுதின வாழ்க்கையில வேதத்தை தேடணும், ஆராயணும், தியானம் பண்ணணும். தேட ஆராய தியானம் பண்றதை நம்முடைய வாழ்க்கையில செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல உடைய கால்கள் குமாரனை மிதிக்கக்கூடியதா நடக்கும். நம்முடைய எண்ணங்கள் குமாரனுடைய ரத்தத்தை அசுத்தம்னு எண்ணம், நம்முடைய ஆவி கிருபையின் ஆவியை நிந்தைக்குரியக்கூடியதா மாறிடும், அதாவது மரணத்துக்குரியதா மாறிடும். இப்படியெல்லாம் நம்ம மாறாம ஜீவனுக்குரியவர்களா குமாரத்துவத்தை அறிந்து தேவ பிள்ளையா வாழ நம்முடைய கரங்களை ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல வைத்து ஜெபிக்கிறதுக்கு கொஞ்சம் மனம் திரும்ப வேண்டாமா? எல்லாரும் ஆதியாகமம் 16ல கைய வைங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல 12 சத்தியத்தை தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார். குமாரத்துவத்தை அறிந்திருக்கிறோமா? குமாரன் என்ற வார்த்தைய ஏதோ ஒரு சாதாரண சொல்லா பார்க்காம அதுல மறைஞ்சிருக்கிற குமாரத்துவத்தை என்னுடைய வாழ்க்கையில வேதத்துல தேட ஆராய தியானம் பண்ண இதுவரை முயற்சி பண்ணி இருக்கிறேனா? இதுவரை நான் அப்படி பண்ணல அப்படின்னா மனம் திரும்பணும். இன்னைக்கு கேட்ட இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில இந்த வார நாட்கள்ல குமாரத்துவத்தை கண்டுபிடிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி மனம் திரும்பணும். ஆகார் ஆபிரகாமுக்கும் ஆபிரகாம் ஆகாருக்கும் பெற்ற பிள்ளைக்கு இஸ்மவேல்னு பேரு வச்சாங்களே, அந்த பேரை தெய்வம் தான் தூதன் மூலமா அப்படி வைக்க சொல்லி சொன்னார். காரணம் இல்லாம பேர் வைக்க கூடாதுங்கிறத உணர்த்தினாரு. நம்ம பெற்றோர் நமக்கு காரணத்தோட பிள்ளைகளுக்கு பேர் வச்சோமோ இல்லையோ, வச்சாங்களோ இல்லையோ, என் தேவனுக்கு பிள்ளையாக வாழ வேண்டும் என்கிற காரணத்தை நான் அறிய வேண்டும். இதுவரை தேவ பிள்ளையா வாழணுங்கிற தேவ குமாரனால தேவ பிள்ளையா வாழக்கூடும் என்பதை அறியாம வாழ்க்கையை நடத்தி இருக்கிறேனா? நான் மனம் திரும்பணும், நாம மனம் திரும்பணும். நான் வாழ்ந்தா தேவ பிள்ளையாக வாழ்வேன் என்று நல்ல உணர்வுக்குள்ள வரணும். ஏன்னா ஒரு காலகட்டங்களில் நாம தேவனுக்கு சத்துருவா இருந்தோம். உங்களே என்னை தேவனோடு சமாதானம் பண்ண கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிக்கும் போது அவருடைய குற்றமற்ற ஜீவனை கொடுத்தாரே,
அந்த ஜீவன் உங்களை என்னை பிதாவாய் தேவனோட சமாதானப்படுத்தினது மட்டும் இல்லாம, அப்படி சமாதானப்படுத்துவதற்கு நம்முடைய குற்றங்களை மன்னித்திருக்கிறது, ரட்சித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே பொதுவான ரட்சிப்பை பெறாம இருக்கிறோமா? சீக்கிரமா அதை பெறணும். பெற்றிருக்கிறோமா? அந்த ஜீவனுக்குரிய ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும். உணர்வு இல்லாம இருந்தோம்னா மனம் திரும்பணும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு சத்துருக்களாக வாழக்கூடாது என்பதையும், தேவனோடு சமாதானத்தோடு வாழ இயேசுவின் மரணத்தை நினைக்கவும், தேவனுக்கு பிள்ளையாக குற்றமற்ற ஜனமாக வாழ இயேசுவின் ஜீவனுக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும். இதுவரை அப்படி வாழாம இருந்தோம்னா மனம் திரும்ப வேண்டாமா? வேதத்தை தேட ஆராய தியானம் பண்ண ஒப்பு கொடுக்க வேண்டாமா? இதுவரை நான் அப்படி செய்யாம தானே அவ்வப்போது என் ஆத்துமால அசுத்தமா எண்ணவும், ஆவியில நிந்திக்கவும், சரீரத்துல கால்கள்ல குமாரனை மிதிக்கிற அளவுக்கும் ஒரு துணிகரமா என் வாழ்க்கையை நடத்தி இருக்கிறேன். எல்லாம் குற்றம்னு சொல்லி மனம் திரும்பி தேவ குமாரனை போல, தேவ பிள்ளையை போல மரணமற்று ஜீவனுக்குரிய வாழ்க்கையை நடத்த இந்த அதிகாரத்துல கைகளை வைத்து செபிக்க நான் சொல்லுகிறத அறிக்கை பண்ண ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16 வசனங்களுக்காக உம்முடைய தெய்வீக நாமங்களை துதிக்கிறோம். வெளிப்படுத்தின 12 சத்தியத்துக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேள்விப்பட்ட 12 சத்தியத்தின்படி வாழ வேண்டியதை அறிந்து கொள்ள உம்முடைய ராஜரீகம் விளங்க நீ பரிசுத்தர் 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 என்று உம்மை தொழுது சேவிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே குமாரத்துவத்தை அறிந்து தேவ பிள்ளையாக வாழ்ந்து குற்றமற்ற வாழ்க்கை நடத்தி குற்றமுள்ள வாழ்க்கைக்கு நீங்களாகி மரணத்துக்கு விலகி ஜீவனுக்குரியவர்களாய் வாழ்ந்து இயேசுவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவ பிள்ளையாக நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறேன். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென்.